வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப பேசிக்கான 3 ஃப்ரேசஸ். நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 3 ஃப்ரேசஸ். ஏன் அப்டின்னா, இந்த மாரி சென்டென்சஸ நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல ஆல்மோஸ்ட் தினமும் நம்ம பேசுவோம். அப்போ அத இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ண போற ஃப்ரேசஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் எந்த மாரி சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த செய்யணும் செய்யணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா டைமே கிடைக்க மாட்டேங்குது. இல்ல நான் மறந்துட்டே போயிட்டுருக்கேன். இல்லன்னா அத நான் தள்ளி போட்டுட்டே போயிட்டுருக்கேன். இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இத சொல்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ். ஸோ நான் அவளுக்கு ஃபோன் பண்ணணும் நானும் நினைச்சிட்டே இருக்கேன். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு. 2வது இத பத்தி நான் கொஞ்ச நாளாவே நான் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். செய்ய முடியல. அப்படி சொல்றது. இன்னொன்னு இப்ப ஒரு விஷயத்தை செய்வதற்காக நான் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி சொல்றது. அண்ட் 3வது, ஓ! இது இப்படியா? நான் இத்தன நாளா இப்படி நெனச்சிட்டு இருந்தேன். தப்பா நெனச்சிட்டு இருந்தேன். அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுதான். ஸோ எல்லாமே நெனச்சிட்டு இருக்குது அப்படின்னாலும், எல்லா இடத்துலயும் நம்ம திங்க்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே யூஸ் பண்ணாலும், அத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 3 ஃப்ரேசஸ். இந்த ஃபோன் பண்ணணும்னு நெனச்சிட்டே இருக்கேன். ஒரு வேலைய செய்யணும்னு நெனச்சிட்டே இருந்தேன். அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இத சொல்றதுக்கு நாம சப்ஜெக்ட் ஹேவ் இல்லன்னா ஹேஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி. பீன் மீனிங் டு, ஹேவ் பீன் மீனிங் டு, ஹேஸ் பீன் மீனிங் டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் ஸ்ட்ரக்சர் நான் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வேலைய செய்ய நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இத செய்யலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த மாரி சொல்றதுக்கு இதே மாதிரி ஹேவ் பீன் இல்லன்னா ஹேஸ் பீன் திங்கிங் ஆஃப் இல்ல திங்கிங் அபௌட் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ரேஸ அடுத்து நம்ம பார்க்க போறோம். 3வது, ஓ! இது இப்படியா? நான் இத்தன நாளா இப்படி நெனச்சிட்டு இருந்தேன். தப்பா நெனச்சிட்டு இருந்தேன். அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நாம சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி பி வெர்ப் பாஸ்ட் ஃபார்ம்ல அண்டர் த இம்ப்ரஷன் தட் இந்த ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம வந்து வரிசையா பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த சப்ஜெக்ட் ஹேவ் பீன் மீனிங் டு இல்ல ஹேஸ் பீன் மீனிங் டு இத தான் நம்ம எடுத்துக்க போறோம். சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி. ஸோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நானும் ரொம்ப நாளா நெனச்சுட்டே இருக்கேன். நான் இன்னும் செய்யல. அதுதான் இம்ப்ளைடு மீனிங். பெரும்பாலும் இந்த சென்டென்சஸ் நான் ரொம்ப நாளா இத செய்யணும்னு நெனச்சிட்டே இருக்கேன். அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அவன் இத செய்யணும்னு நெனச்சிட்டே இருக்கான்னு சொல்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ நீங்க சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஹேவோ இல்ல ஹேஸோ போட்டுட்டு பீன் மீனிங் டு, டூன்னு வந்துருச்சு. அப்ப இதுக்கு பக்கத்துல கண்டிப்பா ஒரு பேசிக் வெர்ப். இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நானும் அவளுக்கு ஃபோன் பண்ணணும்னு ஒரு வாரமா நெனச்சிட்டே இருக்கேன். அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்ப வரைக்கும் பண்ணல. ஸோ நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஐ ஹேவ் பீன் மீனிங் டு. இந்த இடத்துல ஐ ஹேவ் பீன் திங்கிங் டு கிடையாது. அந்த மாரி ஸ்ட்ரக்சர் இல்ல. ஐ ஹேவ் பீன் மீனிங் டு. ஐ ஹேவ் பீன் மீனிங் டு என்ன செய்யணும்னு? ஃபோன் பண்ணணும்னு. அதனால ஐ ஹேவ் பீன் மீனிங் டு கால் ஹர். ஒரு வாரமா. எப்போ ஒரு வாரமா? இப்பயிலேருந்து இதுக்கு முந்தி ஒரு வாரம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும். அதனால தான் ஃபார் அ வீக் நவ். வெறுமனே ஒரு வார கால டியூரேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம பொதுவா ஃபார் அ வீக்ன்னு சொல்லுவோம். இப்ப ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முந்தி ஒரு வாரம் அப்படின்னு சொல்றதுனால தான் ஃபார் அ வீக் நவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஐ ஹேவ் பீன் மீனிங் டு கால் ஹர் ஃபார் அ வீக் நவ். நானும் என்னோட ரூம கிளீன் பண்ணணும்னு நெனச்சிட்டே இருக்கேன். ஆனா டைமே கிடைக்கல. இப்படி சொல்லணும். ஸோ ஐ ஹேவ் பீன் மீனிங் டு ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர். பக்கத்துல என்ன செய்யணும்னு நெனச்சிட்டே இருக்கேன். கிளீன் பண்ணணும்னு நெனச்சிட்டே இருக்கேன். அவ்வளோதான். அப்ப ஐ ஹேவ் பீன் மீனிங் டு கிளீன் மை ரூம். ஆனா எனக்கு டைமே கிடைக்கல. ஐ குடின்ட் ஃபைண்ட் த டைம். ஐ ஹேவ் பீன் மீனிங் டு கிளீன் மை ரூம் பட் ஐ குடின்ட் ஃபைண்ட் த டைம். ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்? ரொம்ப ஈஸியா நீங்க ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணலாம். டே டு டே கான்வர்சேஷன்ல. ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா நெனச்சிட்டே இருக்கேன். அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்றோம். ஸோ ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு. அப்ப ஐ ஹேவ் பீன் மீனிங் டு டாக். உன்கிட்ட பேசணும்ன்ட்டு. ஐ ஹேவ் பீன் மீனிங் டு டாக் டு யூ. ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி எந்த விஷயம்னு சொல்லாம ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா நம்ம சம்திங் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அபௌட் சம்திங். ஐ ஹேவ் பீன் மீனிங் டு டாக் டு யூ அபௌட் சம்திங். ஐ ஹேவ் பீன் மீனிங் டு டாக் டு யூ அபௌட் சம்திங். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபார் அ வீக் நவ், ஃபார் அ லாங் அப்படிலாம் எதுவுமே போடல. ஆனாலும் இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஏன்னா ஐ ஹேவ் பீன் மீனிங் டு அப்படின்னாலே பாஸ்ட்ல கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து அப்படி யோசிச்சுட்டே இருக்கோம், நினச்சிட்டே இருக்கோம் அப்படிதான் அர்த்தம்.
அதனால நீங்க வந்து ரொம்ப நாளா அத வந்து போடாட்டியும் ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து 2 நாளா அத யோசிச்சுட்டு இருக்கேன். 1 வாரமா அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படிலாம் நீங்க சொல்லணுமானா, அத நீங்க சேர்த்துக்கலாம். இந்த வேலைய எப்படியாவது முடிக்கணும்னு நானும் பல நாளா நினைச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் அப்படியே தள்ளி போட்டுட்டே இருக்கேன். அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. அப்படி சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த வேலைய எப்படியாவது முடிக்கணும்னு. ஐ ஹேவ் பீன் மீனிங் டூ ஃபினிஷ் திஸ் வொர்க். ரொம்ப நாளா அப்படின்னு நீங்க சேர்த்துக்கணும்னு நினைச்சீங்களானா, ஃபார் டேஸ். அத சேர்த்துக்கலாம். ஐ ஹேவ் பீன் மீனிங் டூ ஃபினிஷ் திஸ் வொர்க் ஃபார் டேஸ். நான் தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படிங்கிறப்போ, கீப் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த இடத்துல தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. போஸ்ட்போன். அதோட ஐஎன்ஜி சேர்த்து போஸ்ட்போனிங். ஐ ஹேவ் பீன் மீனிங் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் ஃபார் டேஸ். பட் ஐ கீப் போஸ்ட்போனிங் இட். சரி, இப்போ ஹேவ் பீன் மீனிங் டு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது, நான் ஒரு விஷயத்த செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நினைச்சேன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் சரி அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். சரி நாளைக்கு பண்ணிக்குவோம். அடுத்த நாள் யோசிப்போம். அவளுக்கு ஃபோன் பண்ணணும்ல. சரி நாளைக்கு பண்ணிக்குவோம். இந்த மாரி நினைக்கிறது. அவ்வளோதான் இல்லையா? பட் யோசிக்கிறது அப்படிங்கிறப்போ, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம யோசிப்போம். ஸோ நினைக்கிறதுங்கிறது வேற, யோசிக்கிறதுங்கிறது வேற இல்லையா? ஸோ இப்போ நம்ம அந்த யோசிக்கிறது, ஒரு விஷயத்த செய்யலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி சொல்றது. இதுல வந்து நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் நம்ம சொல்லல. ஸோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கு தான் நாம ஹேவ் பீன் இல்லன்னா ஹேஸ் பீன் திங்கிங் அபவுட் இல்லன்னா திங்கிங் ஆஃப் 2மே சொல்லலாம். ஸோ எந்த இடத்துல திங்கிங் ஆஃப், எந்த இடத்துல திங்கிங் அபவுட் அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ திங்கிங் ஆஃப் அப்படின்றது சும்மா அப்படி ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. சும்மா நான் இப்படி யோசிக்கிறேன். அவ்வளோதான். அந்த மாதிரினா நம்ம வந்து சப்ஜெக்ட் ஹேவ் இல்லன்னா ஹேஸ் பீன் திங்கிங் ஆஃப் பிளஸ் ஜெரண்ட் அப்படி யூஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா திங்க் பண்றது. சீரியஸா அத யோசிக்கிறது. கண்டிப்பா இத பண்ணிடணும் எப்படியாவது அப்படின்னு யோசிக்கிறது. இல்லன்னா அத வச்சு நம்ம வந்து பிளான் பண்றது. அப்ப நம்ம வந்து இன்னும் டீப்பா யோசிக்கிறோம் அத அப்படின்னு அர்த்தம். இல்லையா? ஸோ மேலோட்டமான யோசனை இல்ல. டீட்டெயில்டா யோசிக்கிறோம். அப்படி இடங்கள்ல தான் நம்ம அபௌட் யூஸ் பண்ணுவோம். ஸோ திங்கிங் ஆஃபா, திங்கிங் அபௌட்டா அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ஸ்ட். நீங்க என்ன மீன் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ நீங்க தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்போ, ஏன் இந்த இடத்துல ஆஃப் போட்டீங்க? ஏன் இந்த இடத்துல அபௌட் போட்டீங்க? அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. எந்த இடத்துலயுமே யோசிச்சுட்டு இருக்கேன்னு தான் வரும். நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆஃப் இல்லன்னா அபௌட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கிறதுன்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்ப நம்ம எந்த மாரி யோசிப்போம்? மேலோட்டமா சும்மா யோசிப்போமா? இல்ல டீட்டெயில்டா டீப்பா யோசிப்போமா? ஒரு பிரச்சனைய நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்டின்னா, நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா சாதக, பாதகங்கள், இதுக்கு யார அப்ரோச் பண்ணலாம்? என்ன செய்யலாம்? அப்டின்னு நம்ம டீட்டெயிலா யோசிப்போம் இல்லையா? அப்போ நம்ம அபௌட் தான் கரெக்ட்டா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ ஐ ஹேவ் பீன் திங்கிங் அபௌட் எத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? ஹவ் டூ சால்வ் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்த எப்படி தீர்ப்பது? ஹவ் டூ சால்வ் த ப்ராப்ளம். ஐ ஹேவ் பீன் திங்கிங் அபௌட் ஹவ் டூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி சொல்றோம் நம்ம. ஸோ யோசித்துக் கொண்டு இருந்தேன், யோசித்துக் கொண்டு இருக்கிறேன். 2 விதத்துக்குமே நம்ம வந்து ஐ ஹேவ் பீன் சொல்லுவோம். இப்ப நீங்க திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன யோசனை என்ன? என்னமோ திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறப்ப, நம்ம இல்ல இத நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் இப்ப ரைட் நவ் கொஞ்சம் முன்னாடி தான் அது அந்த யோசனைய யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால அந்த மாரி இடங்கள்லயுமே நம்ம வந்து ஹேவ் பீன் திங்கிங் அத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரி. இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ போய் மீட் பண்ணா நல்லாருக்கும். அப்படின்ற மாரி யோசிச்சா, நீங்க வந்து ஆஃப் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, அது ஜஸ்ட் ஒரு ஐடியா இல்லையா? நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தா என்ன? அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஐடியா. அந்த இடத்துல ஆஃப் போடலாம். நான் இந்த வாரம் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். என்னைக்கு போனா கரெக்ட்டா இருக்கும்? எதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி, என்னைக்கு வரலாம்? என்ன மாரி பண்ணலாம்? அப்படின்னு நான் பிளான் பண்ற மாதிரி யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல அபௌட். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல சென்டென்ஸ வச்சு நம்ம சொல்ல முடியாது. நீங்க என்ன மாதிரி யோசிக்கிறீங்கங்கிறத வச்சு நீங்க போட்டுக்கோங்க. சரி, நாம இந்த இடத்துல மேலோட்டமான யோசனை அப்படி வச்சு சொல்லலாம் இந்த சென்டென்ஸ. அதனால ஐ ஹேவ் பீன் திங்கிங் ஆஃப். ஆஃப் பக்கத்துல ஜெரண்ட். வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த இடத்துல சந்திக்கலான்னு. அதனால மீட்டிங் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹேவ் பீன் திங்கிங் ஆஃப் மீட்டிங் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அவ ஒரு புது ஃபோன் வாங்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னா, என்ன மாடல் வாங்கலாம்? எவ்வளோ பட்ஜெட்? அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டா பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நெறைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்ப டீட்டெயில்டா யோசிச்சுட்டு இருக்கா. இன் டெப்த் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம அபௌட் இல்லையா?
அப்போ ஷீ ஹாஸ் பீன் திங்கிங் ஆஃப் இல்லை திங்கிங் அபவுட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம இந்த இடத்துல வந்து டீட்டெயில்டா அப்படின்றதுனால அபவுட்னு போட்டிருக்கோம். இப்போ ஷீ ஹாஸ் பீன் திங்கிங் அபவுட் பையிங் அ நியூ ஃபோன். பைன்றது வேர்ப், அதோட ஐஎன்ஜி சேர்த்து புதிய ஃபோன் வாங்குவது பற்றி. அபவுட் பையிங் அ நியூ ஃபோன். ஷீ ஹாஸ் பீன் திங்கிங் அபவுட் பையிங் அ நியூ ஃபோன். இப்போ நம்ம பார்க்க போற இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஓ, இது இப்படியா, நான் இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு தப்பான புரிதல்ல இருந்தேன், அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாம ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட், ஷி வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளா ஐ தாட் அப்படின்னு சொல்லிட்டா என்னங்க, இதுக்கே நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஓ ஐ தாட் இட் வாஸ் திஸ் அப்படி நம்ம வந்து சாதாரணமா சொல்லலாம். ஆனா ஒரு ஆஃபீஸர் இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட, கொஞ்சம் பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் சொல்றப்போ பொலைட்டா சாஃப்ட் டோன், இதுதான் பொலைட்டா சாஃப்டா சொல்றதுக்கு அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. ஐ தாட் அப்படின்றது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சும்மா யார்ட்டையோ அப்படி நேரம் அப்படி சொல்றது. அந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க வந்து எப்படி டைரக்டா சொல்றதும்பாங்க. டைரக்டா சொல்றதுன்னா அப்படி சொல்லக்கூடாது, அது வந்து மரியாதை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன செய்வாங்க, அப்படி சொல்றது வந்து டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது, சாஃப்ட் டோன், பொலைட் டோன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ அந்த மாதிரி சாஃப்டா பொலைட்டா நம்ம சொல்ற வேண்டிய இடங்கள் எல்லாத்துலையும் இப்படி தான் சொல்லணும். ஸோ எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஓ சாரி, உனக்கு ஏற்கனவே தெரியும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படி சொல்லுவோம் நம்ம, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஓ உனக்கு நான் தெரியும்னு நினச்சேன் அப்படி சொல்றது எப்படி? ஐயோ சாரி, உனக்கு ஏற்கனவே தெரியும் நான் நினச்சிட்டு இருந்தேன், அப்படி ஒரு சாஃப்ட் டோன். அதுக்கு தான் நாம இந்த மாதிரி நம்ம சொல்லப்போம். ஸோ நான் நினைத்து கொண்டு இருந்தேன், ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட், நான் அப்படி தப்பா நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு தெரியாதா அப்படி சொல்றதுக்கு. ஸோ ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் யூ ஆல்ரெடி நியூ இட். யூ ஆல்ரெடி நியூ இட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. நீங்க 10 மணிக்கு போறீங்க ஆஃபீஸ்க்கு. ஏன்னா 9 மணி மீட்டிங்க்கு நீ இப்பதான் வர அப்படின்றாங்க. ஓ 9 மணிக்கா மீட்டிங், நான் 10 மணிக்கு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்றோம் இல்லையா? பொலைட்டா தான் சொல்லணும் இல்லையா, சாஃப்ட் டோன். ஸோ ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் த மீட்டிங் வாஸ் அட் 10 o'clock. ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் த மீட்டிங் வாஸ் அட் 10 o'clock. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாமா? இப்போ நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க. அதுக்கு நீங்க பே பண்ணணும் அப்படின்னு கடைக்காரர் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஓ அப்படியா, இது நான் ஃப்ரீன்னு நினைச்சேன் அப்படி சொல்றோம். ஸோ ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட். ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் இட் வாஸ் ஃப்ரீ. அவ்வளோதான், ஈஸி. ஸோ இந்த லாங் சென்டென்ஸில் பெரும்பாலான இடத்த இந்த ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சரே, இந்த ஃபிக்ஸட் ஃப்ரேஸை அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், அப்படி ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்களோட இடத்த போய் நம்ம ஆக்குப்பை பண்ணிக்கிறோம், இல்லை அவங்களோட சிஸ்டமை நம்ம எடுத்துக்கிறோம், ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம். ஏய் இரு இரு எனக்கு இன்னும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, ஓ சாரி நீங்கள் இன்னும் வேலையை முடிக்கலையா, நீ வேலையை முடிச்சிட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படி சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து தப்பாக ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிட்டோம், நான் ஒரு தப்பான புரிதல் எவ்வளோ நேரம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் நீ ஏற்கனவே வேலையை முடிச்சிட்டேன்னு, யூ ஹேட் ஆல்ரெடி ஃபினிஷ்டு த ஒர்க். இதுவே பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, அதனால இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஐ ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் யூ ஹேட் ஆல்ரெடி ஃபினிஷ்டு த ஒர்க். ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் யூ ஆல்ரெடி நியூ இட்னு தானே சொல்றீங்க, அங்கே மட்டும் ஏன் யூ ஹேட் நோன் இட்னு சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான தெரிகிறது அப்படிங்கிற மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆக்டிவ் வேர்ப்ஸ் இல்லை, ஒரு ஆக்ஷன் அங்கே வந்து ரொம்ப நம்ம வந்து ஆக்டிவாக பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி டென்சஸ் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் இதுக்கு வந்து வேலையை முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இடங்கள்லாம் ஒரு அது வந்து ஒரு ஆக்டிவாக பண்ணுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த 3 ஸ்ட்ரக்சர்ஸ், அதை வச்சு இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நானும் அந்த புத்தகத்தை படிக்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு புத்தகம் எழுதலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது வந்து நீங்க கண்டிப்பா எழுத போறேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டா யோசிச்சீங்களானா அபவுட் யூஸ் பண்ணுங்க. அப்படி எழுதினா எப்படி இருக்கும், நான் கூட ஒரு புக் எழுதலாமே அப்படி நீங்க யோசிச்சீங்களானா ஆஃப் யூஸ் பண்ணுங்க. ஓ அவரு அன்மேரிடா, நான் அவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த 3 சென்டென்சஸ் தான் நீங்க ட்ரை பண்ணணும். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோல நாம ரொம்ப நாளா ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு, ஒரு விஷயத்த செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்றதுக்கு, ஓ! இது இப்படியா? நான் இத்தன நாள் இத இப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு 3 டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.